Hey guys, இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராமாவுடைய பேர் டெட்லி அஃபேர். கமெண்ட்டில் ஒரு சில பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போகலாம். ஸோ இப்போ பால் வந்து இவங்களோட சண்டை போட்டுட்ருக்கான் இல்லையா, அவர் ஃப்ராடு, அவளை நம்பாதீங்க, அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஸோ அதை வந்து அங்கே இருக்கவங்கள நம்புற மாதிரி இல்லை, இவனை அடித்து துரத்துறது தான் இருந்துட்டுருக்காங்களா. அப்போ தான் அங்கே மீனாவுடைய அசிஸ்டண்ட்டாக இருப்பாள்ல அந்த பொண்ணு வரா, பாலோடைய இன்னொரு லவர். ஸோ அவளை பார்த்தோன்னே இவன் ரொம்ப குஷியாகிட்டு, அப்பாடா நீ வந்துட்டியா, இப்போ நீயாவது இவங்கள்ட்ட சொல்லு, அந்த மீனா என்னோட பொண்டாட்டின்னு சொல்லு, அது மட்டும் இல்லாமல் அவளை பற்றி நம்மக்கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்ககிட்ட காட்டு, அப்போ தான் என்னோட பொண்டாட்டின்னு எல்லாரும் நம்புவாங்கன்னு. உடனே யார் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. இவனுக்கு பயங்கர ஷாக்கு, என்னடா இது இவ விளம்பரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக என்னென்னா, இவன் அன்னைக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி மீனாக்கு வந்து கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நம்மளோட வேர் ஹவுஸ்க்கு நீ என்னை பார்க்க வந்துரு, உன்னோட குழந்தையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடலாம், நாம் 3 பேரும் சேர்ந்து யூஎஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், நான் ஆல்ரெடி டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணிட்டேன், எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இங்கே வந்து அந்த லேண்ட்ஸ் எல்லாம் மட்டும் நீ வந்து உன் பேரில் மாற்றிக்கோ, மற்றபடி இங்கே வந்து கிளம்ப போகிறது ரொம்பவே கரெக்ட் ஆகிடுச்சு, ஹீரோயினோட அப்பா இறந்ததுக்கு காரணம் நம்ம தானே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் அசிஸ்டன்ட் அங்கே வந்த உடனே மீனா வேணுமே கேட்குறா, அப்போ அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ண போகிறோம், அவளை இங்கே விட்டுட்டு போகிறோமா, அவளை கூட கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாலும் அவையே எதுக்கு, நாம் பண்ண தப்புக்கெல்லாம் பழி ஏற்றுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால தான் அவளை இங்கே விட்டுட்டு வந்துடலாம், போலீஸ் அப்படியும் வந்து தேடி வரும்போது அவள் மாட்டிக்கிட்டோம், நாம் அந்த சமயத்தில் அப்ராடில் போயிட்டு பையனோட சேர்ந்து நல்லா செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கான். ஸோ இவனுக்கு வந்து இப்போ மீனா மேலே தான் கண்ணு, ஆனால் இவனை விரும்புறது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான். இதெல்லாத்தையுமே கேட்டோடனே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு மனசு உடைஞ்சிருது. ஸோ அவள் இப்போ இவனுக்கு வந்து எப்படியாவது துரோகம் பண்ணிட்டு ரிவெஞ்ச் பண்ணணும்னு சொல்லி இங்கே மீனாவோட கை கோர்த்துருக்கா. அதுக்கு தான் இப்போ மீனாவும் இவளும் சேர்ந்து நல்லவ மாதிரி அந்த மக்களுக்கு முன்னாடி இங்கே பால் தான் இவங்க 2 பேரையும் வெரைட்டி எல்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரியும், அந்த அசிஸ்டண்ட்டுக்கு பாலை வந்து ஒரு சில தடவையும் பார்த்துருக்கிறதாகவும், மீனா வந்து அவன் கொடுமைப்படுத்துறது தெரியும், பட் ஆனால் தனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். கேட்டுட்டு அந்த பால் வந்து பயங்கர கடுப்பாகிறான். நீ என்ன அவளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டியா, உனக்கு யார் பாஸுங்கிறத நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் நீ யாரா என்ன கேள்வி கேட்குன்ற மாதிரி கேட்குறாளா, என்னடி மரியாதை குறையுது, உன்னை உன் இடத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு பள்ளின்னு ஒரு அறை கொடுக்குறான். உடனே இவளும் திரும்ப அவனை அரைஞ்சிடுறா. என்கிட்ட கை வாங்குற வேலை, என் கேரக்டரை கேவலப்படுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, உனக்கும் என் பாஸை வந்துட்டு நீ மிரட்டி வேலை வாங்கினது எல்லாத்தையுமே இந்த இடத்துல சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், மற்றபடி உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைடா அப்படின்னு சொல்ல பால் வந்து அவளை அறையிறான். அப்போ வந்து மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் பிரித்து விடுறாங்க. அப்போ பாலும், நீ எதுக்காக இதெல்லாம் மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியல, நீயும் அந்த மீனாவோட சைடுக்கு வந்துட்டு மாறிட்டேன்னா அவள் உன்னையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு தானே அர்த்தம், நீ இப்போ புரிஞ்சுக்கலனாலும் எனக்காவது ஒரு நாள் அவகிட்ட அடிப்படும் போது தான் புரிஞ்சுப்பேன், இருக்கிறதுலே ரொம்ப கேவலமானவ அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இவன் எதுக்காக ஹீரோயினோட அப்பா கிட்ட ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதா எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அதாவது இவனும் ஹீரோயினோட அப்பா எல்லாரும் சின்ன வயசில் ஒன்றா படிச்சிருப்பாங்களாட்ருக்கு. அப்போ வந்து ஹீரோயினுடைய அம்மாவை இங்கே பால் வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா இவங்க காலேஜ் டேஸில் தான் நடுவில் வந்திருப்பார் போல். ஸோ இப்போ அவர் வந்ததுக்கப்புறமா இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பாலால் ஏற்றுக்க முடியல. அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா, நான் வந்து என்னோட லவ்வை கன்ஃபஸ் பண்ண போகிற சமயத்தில் தான் ஹீரோயினோட அம்மா கிட்ட உன்னோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணி அவங்கள வந்து உன் பக்கம் எடுத்துக்கிட்டேன், ஸோ நான் வந்து உனக்கு ஈக்குவலாக வந்து பணக்காரனாகி வரணுங்கிறதுக்காகத்தான் நிறைய தப்பான வகையில் போய் பணமெல்லாம் சம்பாதிச்சு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவங்க விருப்பப்பட்ட அந்த லேண்டை வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும், அவங்களோட குழந்தை ஃபேமிலின்னு வாழணும்னு ஆசைப்பட்டேன், வெறும் ஆசை மட்டுமாவே நீ வச்சு கெடுத்து விட்டுட்ட. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இங்கே ஹீரோயினோட அம்மா பலிகானதுக்கப்புறமும் நீ சந்தோஷமாக தான் இருந்த, என்னோட ஒரே காதலியை நீ கொன்னுட்ட, அதனால தான் உன்னை பழி வாங்குறதுக்கு நிற்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினோட அப்பாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்க 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஆள் அவனோட ஆட்களுக்கு சிக்னல் கொடுக்க அங்கே ஹீரோயின், அவ தங்கச்சி, அப்புறம் அங்கே மீனாவோட பையனும் 3 பேருமே கடத்திட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ மீனா வந்து ஹீரோவை பார்த்துட்டு நம்ம குழந்தைய காப்பாற்றணும் நீ இப்போ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. பாலும் வந்து நீங்கள் யாராவது அசைஞ்சிக்கனா இந்த 3 பேரையும் கொன்னுடுவேன், நீங்கள் யாருமே வாரிசு இல்லாமல் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட அப்பாவும் பயப்படாமல், உனக்கு தேவை நான் தானே, பசங்களெல்லாம் எதுக்காக கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. ஆல்ரெடி இவங்க தகவல் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்களா, அதனால போலீஸ்க்கும் இந்த பால் அவனோட ஆட்களுக்கும் வந்து ஒரு கன் ஷூட் சண்டை போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பால் வந்து ஹீரோயின் அப்புறம் அவளோட தங்கச்சி மீனாவோட பையன் 3 பேரையும் கூட்டிகிட்டே சுற்றிட்டு இருக்கான். அவங்கள வச்சு தான் இவன் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினோட அப்பா கிட்ட பால் வந்து திரும்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான், அந்த மீனா ரொம்ப நல்லவ கிடையாது, அவள் ரொம்ப மோசமானவ, அவளுக்கு வந்து இந்த அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கு காரணமே நீ தான், ஆக்சுவலாக அந்த லேண்டோட பேப்பர்ஸ் உங்ககிட்ட இருந்து திருடிக்கிட்டு நான் கொண்டு போயிட்டு இருந்தேன் இல்லையா, நீ என்னை கொல்லணும்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஆட்களோட வந்தல்ல, அப்போ நான் வந்து என் வண்டியில் நீ வந்து இடிச்சு
குளித்தேன். ஸோ அப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் கிடந்த போது என் பக்கத்தில் அங்கே வந்து சாக போனவளை காப்பாற்றிருந்தவ தான் ஹீரோயினோட லவராக அங்கே இருந்தா. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் அவளும் மாட்டினப்போ தான் அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் அவள் முகத்தை வந்து கிழிச்சு அவளை வந்து ஃபேஸை உருக்குலையிற மாதிரி பண்ணிடுச்சு. அப்புறம் தான் நான் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். பிறகு நான் சொல்கிறது எல்லாத்தையும் அவள் செஞ்சுட்டு இருந்தா. மற்றபடி நான் அவளை வந்து உண்மையாகவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்னோட தப்பு தான். ஹீரோயினோட அம்மாவை மட்டும் தான் உண்மையாக காதலிச்சிட்டு இருந்தேன்னா மீனா கிட்ட தான் அடுத்ததாக ஏதோ ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தேன். ஸோ அவளை வந்து நேசிக்க ஆரம்பித்தேன். பட் அவளே பாம்பா மாதிரி என்னை கொத்திட்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளோட கட்டை அவிழ்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவளோட தம்பி தங்கச்சிக்கும் வந்துட்டு கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இங்கே பால் கிட்ட கரெக்டாக அவங்க திரும்ப மாட்டிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினும் அங்கே பாலை பயங்கரமாக டான் பண்ணுற மாதிரி இருந்துட்டு இருக்கா. ஹீரோ அந்த பக்கமாக வரானா. ஸோ இப்போ இவனை வந்து பிடிக்கணும்னு தெரிஞ்சு அவனுக்கு பின்னாடி இருந்தால் வந்திருப்பான். இவன் ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இவன் ஹீரோ வந்துட்டு இப்போ பாலை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோக்கும் பாலுக்கும் வந்து இன்டென்ஸாக ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்படி மேலே நின்று சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பாலும் கால் தவறி அவனாவே கீழே விழுந்துடுறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கத்தி மாதிரி ஒரு இதில் வந்து அவனுடைய பாடி விழுந்து அவன் அதே இடத்துல இறந்தும் போயிடுறான். ஸோ ஹீரோக்கு அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாக்குன்னு எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டலில் அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஸோ அப்போ ஹீரோவை பார்க்குறதுக்காக ஹீரோயின் வரும்போது அவங்களுக்குள்ள க்ளோஸாக வந்து டீஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு பாண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே இந்த கட்டத்தில் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவங்க அதை வெளியே தான் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி வந்து அவங்க இருந்துட்டு இருக்கும் போது அவங்க கரெக்டாக ஹீரோயினும் வந்து ஹீரோக்கு அடிபட்டிருக்கு. அவனோட ஷோல்டரில் தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே டீஸ் பண்ணிக்கிட்டு அவளை லைட்டாக வந்து கிஸ்லாம் பண்ணிடுறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ப்ளஷ் பண்ணிட்டு இப்படி அவங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோயினோட தங்கச்சியும் அங்கே இருக்கக்கூடிய கன்னும் ஹாஸ்பிட்டல் ரூம் டோர் வழியாக பார்த்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஹார்ட் பிரேக் ஆகுது. பட் ஆனால் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க முன்னாடியே எதிர்பார்த்துருப்பாங்களா. ஸோ அது அவங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாத மாதிரி தனக்கு தானே அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பாவை பார்க்கறதுக்காக மீனா வரா. ஸோ அப்போ மீனா கிட்ட ஹீரோயினோட அப்பாவும் கேட்குறாரு, உனக்கும் பாலுக்கும் சொன்ன மாதிரி நிஜமாவே உள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்துச்சான்னு சொல்லிட்டு. அதுக்கு மீனாவும் சத்தியமாக அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவன் ஜஸ்ட் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு மட்டும் தான் இருந்தான். ஏன்னா அவன் பிளாக்மெயில் பண்ணதுனால தான் அவன் சொன்னது எல்லாத்தையுமே நான் செஞ்சேன். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது அவன் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்லாம் சொல்லிட்டு அவனுக்குன்னு ஃபேமிலி யாரும் கிடையாது. ஸோ அவனுக்கான ஃபியூனரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னும் போது அவருமே சிலத்தில் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தவன் தான், அதனால அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீயே பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இவளும் ரொம்ப நல்லவ மாதிரியும் பால் சொல்லி தான் எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும் இவர்கிட்ட நடிச்சு கொட்டிகிட்டு இருக்க. இவரும் அவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சமாதிக்கு முன்னாடி அந்த அசிஸ்டண்ட்டும் மீனாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அசிஸ்டண்ட்டும் இங்கே மீனா கிட்ட இது வரைக்கும் வந்து பால் எதை வச்சு, அதாவது எந்தெந்த பிக்சர்ஸ் பென் ட்ரைவெல்லாம் வச்சு அங்கே மீனாவை மிரட்டிட்டு இருந்தானோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருந்தாங்க, ஒன்றா ஸ்லீப் பண்ணாங்க, இவன் எத்தனை வருஷமாக வந்துட்டு இவன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து ஏமாற்றிட்டு இருந்தான், இவளை மிரட்டிட்டு இருந்தாங்கிறதுனால அது எல்லாத்தையுமே இவகிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றா. ஸோ இப்போ இவளுமே அதாவது மீனாவுமே இப்போ நீ இந்த ப்ரூஃப் எல்லாம் கிட்ட கொடுத்ததுனால உனக்கு இதில் 20 மில்லியன் பணம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு நீ அப்ராடுக்கு போயிட்டு செட்டில் ஆகிடு. இனிமேல் என் லைஃப்பில் நீ நடுவில் வரக்கூடாது. சும்மா வந்து எனக்கு எடுக்கணும், என் லைஃப்பில் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு பார்த்தேன்னா உனக்கும் பாலுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி அசிஸ்டண்ட்டாக அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறா. அப்பா தனக்கு ஏதோ ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு போல். ஸோ அவர் இப்போ அவருடைய பர்சனல் லவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு உயில் எழுத சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த உயில் படி பார்த்தா திடீர்னு எனக்கு ஏதாவது ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாலோ இல்லை நான் இறந்தே போயிட்டாலோ அங்கே கம்பெனி பொறுப்பு எல்லாமே வந்து மீனாக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் உயில் எழுதுங்கன்னு சொல்கிறாரு. இதை ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்கக்கூடிய மீனா ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கா. நினச்சது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோயினோட அப்பாவும் ஆனால் இது எல்லாமே ஒரு வருஷ காலத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவருக்கு ஏதாவது ஆகிட்டாலோ அவர் இறந்துட்டாலோ அப்போ ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த கம்பெனியோட மொத்த பொறுப்பும் மீனா கையில் இருக்கும். அந்த ஒரு வருஷ காலம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட அந்த கம்பெனி வந்து போய் சேரணும். இந்த ஒரு வருஷ கேப்பில் மீனாவோட எக்ஸ்பீரியன்ஸ் படி மீனா கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுக்குறேன். அந்த டயத்தில் ஹீரோயின் வந்து அவளை எவ்வளோக்கு எவ்வளோ மெருகேற்றிக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக வந்து அவள் ஒரு மோல்டாகி அந்த பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவள் வளர்ந்து வந்துடுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என் பொண்ணு அவ்வளோ திறமையானவ, அவளுக்கு தேவையானதெல்லாம் ஒரு புஷ் மட்டும்தான். அவளுக்கும் மீனாவுக்கும் சுத்தமாக ஆகாது. ஸோ மீனாவை நான் பொசிஷனில் உட்கார வச்சாதான் என் பொண்ணு அந்த பொசிஷனை வாங்கணுங்கிறதுக்காக கடுமையாக ஒர்க் பண்ணி எல்லாம் கற்றுக்கிட்டு ட்ரெயின் ஆகிட்டு அந்த பொசிஷனுக்கு வருவா அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோயின் வந்து அந்த பதவிக்கு வந்துட்டானா அப்போ மீனாவோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் கேட்குறாரு. மீனா ஒரு சாதாரண எம்ப்ளாயி தானே மற்றவங்கள மாதிரி. ஸோ திரும்ப அவள் எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கே போயிடுவா.
என் பொண்ணு பிரசிடென்ட் ஆகிற வரைக்கும் மீனா வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே இருந்தால் போதும்னு சொல்லிட இங்கே இந்த மீனாக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக வயிறு எரியுது. நான் உன்னை கல்யாணம் பண்ணது இந்த கம்பெனிக்காகவும் சொத்துக்காகவும் தான், ஆனால் நீ தூக்கி உன் பொண்ணுகிட்ட கொடுப்பியா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட அப்பாவுமே என்னதானாலும் சரி எனக்கு என்னோட ஃபேமிலி முதல்ல முக்கியம், என்னோட பொண்ணுங்க அவங்க 2 பேரும் முக்கியம், அதுக்கு அடுத்தது என்னோட கம்பெனி முக்கியம், அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி மீனாவையும் சேர்த்து சொல்கிறாரு. அவனோட மகம் இதெல்லாம் கேட்டு இஞ்சி தின்ன மாதிரி மாறிட இவருக்கு ஒரு பாயசத்தை போட்டுடணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிடுறா. இங்கே ஹீரோயினோட அப்பாவும் இவருக்கு வந்து ஆல்ரெடி சந்தேகமாயிட்டு இருக்கு, பால் சொன்ன மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு அதனால அசிஸ்டண்ட்டை வந்து மீட் பண்ணிட்டு அவளுக்கு வந்து மில்லியன் கணக்கில் பணம் எழுதி கொடுத்துட்ருக்காரு ஒரு செக்கை. இதில் ஒரு 20 மில்லியன் வந்துட்டு உனக்காக அமௌண்ட் எழுதியிருக்கேன்னு சொல்லி இதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க, நான் தான் வேலையை விட்டு நின்றுட்டேனேன்னு சொல்லி அவளோ சொல்ல இல்லை மீனாவை பற்றின தகவல் தான் எனக்கு வேணும் அப்படின்னோடனே மீனாவை பற்றியா ஏன் நீங்கள் அவளை நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கேட்குறான். அவளை நம்புற மாதிரி எதுவும் வந்துட்டு இந்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல, அவளை நம்பனா வேணாமாங்கிறதெல்லாம் நீ சொல்கிறது பொறுத்து தான் இருக்குது. மீனாவுக்கும் பாலுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பாக அவங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கும். பாலை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரூஃப் இல்லாமல் யாரையும் எதுவும் பிளாக்மெயில் பண்ண மாட்டான், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறியான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டோ சாரி என்னால் எதுவும் இப்போ பண்ண முடியாது, ஏன்னா மீனா ஆல்ரெடி காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டா, ஸோ என்கிட்ட இப்போதைக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது அது ரிலேட்டடா அப்படின்னு சொல்கிறான். சரி ஏதாவது தகவல் தெரியுமான்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடுறேன். இங்கே வந்து பால் மீனாக்கு ஒரு ஐடியா கொடுத்தான், அவள் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் உங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் வேற யாரோ வாங்குற மாதிரி தனித்தனியாக பிரித்து ஃபேமிலி மெம்பர்ஸ்னால வாங்கிக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி வச்சாக்க அந்த கம்பெனி உங்கள் கையை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு. ஆனால் பிளான் வந்து அது பிளானாகவே தான் இருந்துச்சு பால் கிட்ட. பால் வந்து ஜஸ்ட் அதை சொன்னதோடு நிறுத்திக்கிட்டான். ஆனால் மீனா தான் அதுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்து அதுக்கான எல்லா ஸ்கீமிங்கும் பண்ணி இப்போ உங்கள் கம்பெனியில் ஏகப்பட்ட ஷேர்ஸை யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி அவள் வேறு வேறு பேரில் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவுக்கு தூக்கி வாரி போடுது. நைட்டு அதை யோசிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்க மனுஷன் திடீர்னு வந்து மீனா கிட்ட பேசலான்னு பார்க்குறாரு. அப்போ வந்து மனசை மாற்றிக்கிட்டு அவர் எழுந்திருக்கிறாரா பெட்லேருந்து. இறங்கின உடனே திடீர்னு அவருக்கு செஸ்ட் பெயின் வந்துடுது, கீழே புதக்குன்னு விழுந்துடுறாரு. உடனே இவ தான் பதறி போயிட்டு அவளும் தூங்காமல் நடிச்சிட்டு தான் இருந்திருப்பா. ஸோ சத்தம் கேட்டோன்னே எந்திரிச்சு போயிட்டு அவருக்கு டாக்டர் கொடுத்த மெடிசன் எல்லாம் கொடுக்காது சாப்பிட்டோன்னே இவர் கொஞ்சம் சரியாகிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவும் டைம் ஒழுங்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கன்ஃபஸ் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னப்போ அவளும் ரெடி ஆகிட்டு வரான். அவன் கிஸ் பண்ண போகிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணை மூடிட்டு காத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அவளை டீஸ் பண்ணிக்கிட்டே இப்போ இது கண்ணை மூடுறேன், நான் நீங்கள் வர சொன்னதும் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் தான், இது வரைக்கும் நம்ம தனியாக ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாயிட்டு அவளை கலாய்க்கிறான். இவளும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி பரவாயில்ல செல்ஃபி தானே வா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து நிறைய செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காளா. ஸோ அவள் இப்படி ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கும் போது பார்த்தா பேட் வந்து கடைசியாக அதாவது அவன் சாகிற அன்னைக்கு அவன் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ அவளுக்கு அனுப்பி வச்சிருக்கான். ஸோ அங்கே வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரேன்னு சொல்லி அவளுக்காக ஃப்ளாஸ் பொக்கேலாம் வந்து ஒரு ஷாப்லேருந்து வாங்கிட்டு அவன் கார் கிட்ட வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கான் செல்ஃபி. இந்த மாதிரி இந்த ஃப்ளாஸ் வந்து உனக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி. அந்த ஃபோட்டோவை ஹீரோயின் ஜூம் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது அவனுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஹீரோவுடைய காரினும் அந்த காரில் உட்காந்துருக்கிறது ஹீரோ கிடையாது, அதுக்கு பதிலாக மீனா, அதாவது ஹீரோ வந்து லவ் பண்ண அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேஸோடு இருக்கக்கூடிய மீனா அதில் உட்காந்துட்ருக்கான. ஹீரோயினுக்கு இதனால் பயங்கரமாயிட்டு சந்தேகம் ஆகிட்டு இப்போ அவள் அடுத்த நாளே அதை கன் கிட்ட கொண்டு வந்து காட்டி ஷேர் பண்ணுறா. இப்போ அந்த ஆக்சிடெண்ட் வந்துட்டு ஹீரோ தான் பண்ணியிருக்கானா இந்த டைம் லைன் படி கரெக்டாக ஹீரோ தானே அந்த ஸ்டரிங் வீலுக்கு பின்னாடி இருக்கணும், ஆனால் இந்த சமயத்தில் மீனா எப்படி அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ள ஒரு கொஷின் எழும்ப அதை அப்படியே கன் கிட்ட சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து இதில் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது, நாம் இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒன்றா கிளம்பி போகிறாங்க. இதாவது வந்துட்டு டேஷ் கேம் ஃபுட்டேஜ் தான் கிடைக்கல, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸ் ஏதாவது சிசிடிவியில் பதிவாகியிருக்கா, பேட்டோட காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது யாருன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மும்முரமாக இவங்க 2 பேரும் அந்த வேலையில் இறங்குறாங்க. என்னோட அப்பாவை சாகடிக்கணும்னு இந்த மீனா முடிவு பண்ணிட்டால. ஸோ பாலோட வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் வரான். அங்கே பால் வந்து ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு மெடிசன் வந்து கொடுத்துருப்பான்ல, டேப்லெட்டை மாற்றி கொடுத்துரு அந்த ஆள் வந்து போய் சேரட்டும் பேச்சு மூச்சு இல்லாமல் போயிடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி பேரலைஸ் ஆகிற மாதிரியான அந்த மெடிசனை தான் கொண்டு வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு கன் வந்து ஒரு மெடிசன் கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அந்த பாட்டிலையும் இந்த பாட்டிலையும் இவ வந்து ஸ்வைப் பண்ணி வச்சிடறா. ஸோ இவ ஸ்வாப் பண்ணது தெரியாமல் இந்த மனுஷனோ கொடுக்குற மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்காரு. நைட்டு ரெசார்ட்டில் தான் எல்லாரும் மீட் பண்ணுறாங்க. ஹீரோயினும் கன்னும் சந்தேகம் வந்த மாதிரி எதுவும் காட்டிக்கல. ஸோ அங்கே எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த சமயத்தில் தான் இங்கே இவளும் வந்து பில்ஸ் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஹீரோயினோட அப்பாவுக்கு கொடுக்குறா. அப்பா அந்த குழந்தை வந்து தட்டி விடும் போது 2-3 டேப்லெட் வந்து பாட்டிலேருந்து கீழே விழுந்துருது. அதை ஹீரோ பார்த்துட்டு
பார்த்துட்டு இந்தாங்க உங்களோட டேப்லெட் கீழே விழுந்துருச்சுன்னு எடுத்து கொடுக்கும்போது அது கன் சந்தேகப்பட்டு வாங்கி பார்க்குறான். இது என்ன டாக்டர் கிட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்ததை விட பெருசாக இருக்குது இந்த டேப்லெட், இது வேறு யாராவது மாற்றினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனாக்கு உடனே பயந்து நடுங்குறா. உடனே அவளும் இல்லை நீங்கள் கொடுத்தது தான், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க போல், நீங்கள் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு அதான் தெரியல போல், நீங்கள் கொடுத்தது தவிர நான் வேறு என்ன கொடுக்க போகிறேன் அப்படிலாம் சொல்ல ஹீரோயினோட அப்பாவும் என்னக்கா நீ இதுக்கெல்லாமா வந்து யோசிப்பேன், நீ கொடுத்த டேப்லெட் தான் இது, இல்லைனா வேறு எந்த டேப்லெட்டை நான் போட போகிறேன், இல்லை மீனா தான் எனக்கு எதை கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த டாப்பிக்கை விட்டுடுறாங்க. அதனால கன் ஹீரோயினோட அப்பாவை வந்து மீட் பண்ணுறான். அந்த சமயத்தில் வந்து அவர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி மீனா வந்து அவளுடைய அம்மா அவளுடைய ஆண்டின்னு சொல்லிட்டு நிறைய ரிலேட்டிவ்ஸ் பேரில் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லன்னு சொல்லி கம்பெனியோட ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட 20% வந்து அந்த ஷேர்ஸ் இப்போ இவ பேருக்கு தான் இருக்குது, இது எல்லாத்துக்கும் ப்ரூஃபாக இவளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் போயிருக்கு. ஸோ பால் வந்து இவளை தூண்டலை, இதெல்லாம் இவளோட ஓன் டூயிங் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தான் ப்ரூஃப்னு சொல்லி கொடுக்க ஹீரோயினோட அப்பா இதெல்லாம் கேட்டுட்டு ஆல்ரெடி வந்து அந்த அசிஸ்டன்ட் மூலமாக கேட்டுப்பார்ல, பட் கன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் வந்து இவரை ஹர்ட் ஆகிடுறாரு. கன்னும் இப்போ நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் பண்ண வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னும் அவளுக்கு கிடைச்ச வீடியோஸ் எல்லாம் இப்போ கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த பாட்டோடைய காரை இடித்தது நிஜத்தில் வந்து ஹீரோவுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான மீனவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவள் செக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ வந்து அவகிட்ட கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வரான். ஹீரோ அதை பார்த்துடக்கூடாது, அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இருக்காளா. அதனால் ஹீரோ கிட்ட அவசரமாக பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி கடன்னு சைன் பண்ணி கொடுத்துட்றா. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும் போது தான் ஹீரோவும் அதை எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறவன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதில் ஒரு பேப்பரில் சைன் வாங்கலைன்னு ரியலைஸ் பண்ணுறான். இங்கே ஹீரோயினும் இந்த பக்கத்தில் அவளுக்கு அந்த வீடியோவில் ஏதோ டவுட் வருதுன்னு சொல்லிட்டு கண்ணை கூப்பிட்டுக்கிட்டு பேசாமல் இங்கே பேட் வந்து கிராஸ் பண்ணி போன மாதிரி ஒரு ஷாப் இருக்குது, அந்த நபர்கிட்ட போயிட்டு நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. ஹீரோ வந்து இங்கே திரும்ப இவளோட ரூமுக்கு வந்து தேடுறானா இப்போ அந்த பேப்பரில் சைன் வாங்கணுன்ட்டு. ஹீரோயின் அங்கே இல்லை. ஸோ என்ன இது இவளை காணும், சிஸ்டம் வேறு அப்படியே வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இவன் லேப்டாப்பை கோகுத்ரு பண்ணுறான். அப்போ தான் வந்து பார்த்துடுறான் பேட்டோட கொலையை பற்றி தான் இவ திரும்ப வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஹீரோக்கு உடனே சந்தேகம் வந்துடுது, ஹீரோயினுக்கு ஏதோ தெரிஞ்சிச்சு போல், அவள் எதையாவது நோடி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நாம தான் போய் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து அவளை துரத்துக்கிட்டு போகிறான். ஆனால் அதுக்குள்ளே தான் அவள் கண்ணு கூட கிளம்பி போயிருக்காளா. ஸோ இப்போ ஃப்ரெண்டும் வேறு வந்து ஹீரோவை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு அவளை ஹீரோயினை இப்போ ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுது. நாள் காலையில் இங்கே மீனாவும் ஹீரோயினோட அப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனா தான் அவருக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அடுத்து மெடிசன் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் பார்த்தா இவர் வந்து பொதக்குன்னு கீழே மயக்கம் வந்த மாதிரி விழுந்துடுறாரு. ஸோ இங்கே மீனா வந்து கத்தி அலற அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுமே ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பதட்டமாகிட்டு இவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அவரும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் வந்து கொஞ்சம் டிஸியாக இருந்துச்சு, மற்றபடி எதுவும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் சரியாகிடும், நாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லிடுறாரு. நான் ரெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக சரியாயிடுவேன், நான் ரூமுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு இவர் ரொம்ப கட்டாயப்படுத்த பாஸ் ஆச்சு எதுவும் சொல்லாமல் நாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் மனசு கேட்கலனாலும் அவர் சொன்ன மாதிரி அவரோட ரூமுக்கு கை தாங்கலாம் அவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மீனாவும் அவள் கொடுத்த மெடிசன் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தா இப்போ பயங்கர மும்முரமாக அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி குறைஞ்சிட்டு இருக்காளாம். இப்போ அவளுக்கு கொஞ்சம் தகவல் வருது. ஸோ அது மூலமாக ஒரு பர்சனை போயிட்டு பார்க்குறா. அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவள் கொஞ்ச நேரத்தில் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறா அந்த காரை ஓட்டினது ஹீரோ கிடையாது, அந்த மீனா தான். அவளுக்காக பழி எடுத்துக்கிட்டு தான் ஹீரோ இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிடுது. ஹீரோயினோட அப்பாவும் இப்போ மீனா கிட்ட கொஷின் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஷேர்ஸை பற்றி. ஸோ இப்போ உடனே அவளும் மாட்டிக்க கூடாதுன்ட்டு ஐயோ நான் இதை உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன், பால் தான் என்னை கட்டாயப்படுத்தி இப்பெல்லாம் பண்ண வச்சான், அவன் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு என்ன இப்படி பண்ண வச்சான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே பால் வந்து எப்படியுமே நேருக்கு நேரில் தான் என்கிட்ட மோதுவான், இந்த மாதிரி கேவலமாலாம் வந்து பிஹேவ் பண்ண மாட்டான், அது மட்டும் இல்லாமல் உன்னோட அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் போயிருக்குன்னு எனக்கும் வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நீ என்னைக்கு வந்து இந்த கம்பெனியில் நான் உன்னை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கணும் அன்னையிலேருந்து நடந்திருக்குங்கிறதும் என்கிட்ட தகவல் இருக்குது. கம்பெனி பணத்தை சுருட்டி அதை வச்சே நீ கம்பெனி ஷேர்ஸை உன்னுடைய சொந்தக்காரங்க மூலமாக வாங்க வச்சுட்ருக்க. இது வந்து டைரக்டராக இருக்கவங்களுக்கே 20% ஷேர் வச்சுக்க கூடாதுன்னு ஆல்ரெடி கம்பெனியில் ரூல் இருக்குது. அதை மீறி இப்போ நீ 20% வச்சுட்ருக்க, இன்னும் கொஞ்சம் வந்துட்டு என்ன கூடவே இருந்து என்ன ஏமாற்றி வாங்கலான்னு நீ பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவர் வந்து சொல்லிட்டு இருக்கவும் இவ வந்து அப்படியே ரொம்ப எமோஷ்னல் ஆன மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினோட அப்பாவும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லுவேன்னு பார்த்தேன், நீ சொல்கிற மாதிரி இல்லை, இப்போ நான் இவ்வளோ கேள்வி கேட்டதுக்கப்புறமும் நீ பொய் சொல்ல தான் பார்க்குறியே தவிர உன் மேலே இருக்க தப்பு வந்து என்கிட்ட தெளிவாக சொல்கிறதுக்காக இல்லை. ஸோ இதுக்கும் மேலே நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படியே வந்து பேரனாய்டா என்னால் வாழ முடியாது. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம், நாம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிற.
சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இவ தாம் தும்னு குதிக்கிறா. நான் வந்து என்ன பண்ணுவேன், எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான், செல்ஃபிஷாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தேவைன்னா என்னை யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஆனால் என்னை வந்து யாராவது கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணி பார்த்தீங்களா? என்ன நிஜமாவே உயிருள்ள ஒரு ஃபீலிங் உள்ள ஒரு பொண்ணை நடத்துனது ஹீரோ மட்டும்தான். மிச்சவங்க எல்லாருமே என்ன ஏதாவது ஒரு வகையில் யூஸ் மட்டும் தான் பண்ணீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நானும் செல்ஃபிஷாக தான் இருக்கணும் இல்லையா? அதை தான் இப்போ அறிவு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் சுயநலமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, நான் சுயநலமாக இருந்தால் உங்களுக்கெல்லாம் வலிக்குதா அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமாக கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அப்பா அவரும் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாம 2 பேரும் பிரியறதா சரின்ன உடனே சரி அப்போ உன் கூட இத்தனை நாள் ஸ்லீப் பண்ணல, எனக்கு வந்து அதெல்லாம் சும்மா பண்ண முடியாது, எனக்கு அதுக்கு 100 மில்லியன் பணம் கொடுன்ட்டு வந்து நிற்கிறான். இதை கேட்டுட்டு இவரும் என்ன பேரம் பேசுறியா, கேவலமா இல்லை உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு இருந்தாலும் நான் ஒரு ஃபேமிலி மெம்பர் கிடையாது, உன்னோட எம்ப்ளாயி தான்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நான் இப்போ எம்ப்ளாயியாகவே இருந்துட்டு போகிறேன், பணத்தை கூட நான் வந்து உன் லைஃப்லேருந்து வெளில போயிடுறேன்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டு நானும் லாயரும் பேசுனதை ஒட்டு கேட்டியா, இவ்வளோ கேவலமானவளா நீ, இத்தனை நாள் ஒன்றை போய் நம்பிடம் பாருன்னு சொல்ல, நான் ஒட்டு கேட்டதுனால தான் நீ என்னை எந்த இடத்துல வச்சுருக்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, அதனால் எனக்கு பணம் கொடுக்கலன்னு நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டுறா. உடனே ஹீரோயினோட அப்பாவும் சரி 100 மில்லியன் பணம் தானே, அந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அதுக்காக உன்னை அப்படியே விட்டுருவேன்னு கிடையாது, நீ எனக்கு மோசடி பண்ணியிருக்க, நம்பி துரோகம் பண்ணியிருக்க, அதனால் ஒன்றை வந்து போலீஸ் கிட்ட நான் மாட்டி விட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அப்போ தான் அங்கே வேலைக்காரமாவும் அங்கே இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து ஒரு கார்பேஜ் பேக் பிஞ்சு அதில் இருந்து ஒரு மெடிசன் பாட்டில் விழுகுது. அதை வந்து இவங்க எடுத்து திரும்ப பேக் பண்ணையில் தான் ஹீரோயினோட தங்கச்சி பார்த்துட்டு அது அப்பாவோட மெடிசன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்துறா. கன் உடனே ஓங்கிட்டு போயிட்டு அது வாங்கி பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது அந்த மெடிசன் தான் டாக்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி இவன் ஹீரோயினோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்த மெடிசன். இதை மீனா தானே வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மெய்ட் ஆண்டியும் இல்லை இது வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் தூக்கி போடும் போது குப்பையில் போட்டிருந்தாங்க, நானும் சரி வேணான்னு சொல்லி தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போவே எடுத்து வச்சேன், இப்போ தான் தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ தூக்கி போட்டாங்க, அப்பா ரெசார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலையா, இதை கண்டிப்பாக அப்பா சாப்பிட்டு ஆகணுமேனு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி கேட்கும் போது ரெசார்ட்டுக்கு போகிற அன்றைக்கி தாம்மா இது குப்பையில் கிடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இங்கே மீனா தான் தெரியாமல் மெடிசனை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் வண்டியில் ஏறி ரெசார்ட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கலன்ட்டு இப்போ ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோக்கு கால் பண்ணிட்டு நீ ரெசார்ட்டில் தானே இருக்கேன்னு சொல்லி கேட்டுறா. அவளும் எதுக்கு பதறேன்னு உடனே நானும் கன்னும் இப்போ அங்கே ரெசார்ட்டுக்கு தான் வந்துட்டுருக்கோம், அப்பாவோட மெடிசன் எப்படியோ மாறி போயிடுச்சு போல், மீனா தெரியாமல் டாக்டர் கொடுக்க வேண்டிய மெடிசனை கொடுக்காம அப்பாவுக்கு வேறு எதுவும் மெடிசனை கொடுத்துட்ருக்கான், ஸோ அப்பா இந்த மெடிசன் எடுத்துக்கலன்னா ரொம்ப தவறாகி போயிடும், அவன் எந்த மெடிசன் தெரியாமல் கொடுத்துட்ருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியலை, அக்காவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு இவன் ரொம்ப பதறிட்டு இருக்க. ஹீரோவும் நான் இப்போ ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக இப்போ இவன் சிட்டிக்கு எதுக்காக வந்துட்டு போகிறான்னா இவனுக்கு சந்தேகமாக இருக்குன்னு அந்த அசிஸ்டண்ட்டை பார்க்குறதுக்கு தான் போயிருக்கான். ஆக்சுவலாக வந்து மீனா தான் ஆக்சிடென்ட் பண்ணிடாங்கிறது ஹீரோ எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு இவன் சந்தேகப்பட்டு அங்கேருந்து கிளம்புறானா. அப்போ தான் இவனுக்கு அந்த பாலை பற்றி ஏதாவது வந்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணுறான். ஸோ அப்போ அந்த அசிஸ்டண்ட் தான் மீனாவை பற்றி எனக்கு வேறு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும்தான்னு சொல்லிட்டு இவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்கே பாலோட வீட்டுக்கு யாரோட பெர்மிஷனும் இல்லாமல் சொல்லிக்காமல் திடீர்னு உள்ளே வந்து பால் ஒழிச்சு வச்சுருந்தா. முன்னாடி வந்து அவளுக்கிட்ட ஹீரோயினோட அப்பாவை கொல்றதுக்குன்னு கொடுத்த மெடிசனை வந்து இவ இப்போ எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ இந்த மெடிசன் அவள் யூஸ் பண்ணுறாளா என்னெல்லாம் எனக்கு தெரியலை, பட் ஆனால் எடுத்துகிட்டு போனது மட்டும் இங்கே வந்து வீடியோவில் பதிவாயிருக்குன்னு சொல்லி பாலோட வீட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் வந்து இவ ஷேர் பண்ணுறா. ஸோ ஹீரோக்கு வந்து அப்போ எதுவும் புரியல. இப்போ வந்து ஹீரோயினோட தங்கச்சி கன்னும் பேசுனதை வச்சு தான் இந்த மெடிசன் தான் அந்த மெடிசனோ, அப்போ வந்து இவ கொலை பண்ண துணிஞ்சிட்டாலோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஹீரோயினோட அப்பாவும் நான் அவனுக்கு பணம் கொடுத்துட்றேன், ஆனால் நீ ஜெயிலுக்கு தான் போக போகிற, என்னையும் என் கம்பெனியில் இருக்கவங்களையும் ஏமாத்தின குற்றத்துக்காக அப்படின்னு சொல்ல உடனே அவர் ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண போகிறாரா. இவ பிடிச்சி அவரை தள்ளி விட்டுடுறா. அந்த சமயத்தில் நிலத்தடு மாதிரி கீழே விழுகிறவருக்கு அப்படியே பக்கவாதம் வந்துடுது. அவர் கீழே விழுந்துட்டு கொஞ்சம் கூட முடியாமல் அங்கே வந்து லைட்டாக கை மட்டும் தான் அசையுது. அவருக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஃபோனை வந்து எடுக்கிறாரு. என்ன ஃபோனு கேட்குதா அவனுக்கு, பரவாயில்லையே, நான் நினச்சதை விட இந்த மாத்திரை சூப்பராக அவனுக்கு வேலை செய்யுது, கொஞ்ச நாளே ரிசல்ட் தெளிவாக தெரியுதுன்னு சொல்லி அவர் ஃபோனை கையில் வச்சுருக்கிறதுனால இவ வந்து அவரோட கையை மிதிச்சு அந்த ஃபோனை பிடுங்கி எரிஞ்சிட்டு இவர் இந்த பக்கத்தில் ஹெல்ப்னு கேட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து அவர் அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதெல்லாம் இவர் ரொம்பவே சிரித்து ரசிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவருக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியல. அசைய முடியாமல் பேச முடியாமல் அப்படியே கிடக்கிறவர் கொஞ்ச நேரத்தில் வாயில் நுரையெல்லாம் வர அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிடுறாரு. இந்த மீனாவும் அங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வந்துட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக ஹீரோ உள்ளே என்ட்ரி ஆகுறானா. இப்போ கையை பிடிச்சி தரன்னு யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ நீ என்ன மாத்திரையெல்லாம் அவருக்கு கொடுத்துட்ருக்கன்னு சொல்லி கத்துறான். இன்னும் வந்து அவருக்கு பேரலைஸ் ஆன
ஆனது இவனுக்கு தெரியல. இவளை பார்த்தோன்னே அந்த மாத்திரையை மாற்றிட்டாங்கிறது மட்டும் தெரிஞ்சு அதை பற்றி தான் இவன் கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கான். அவளோ எனக்கு எதுவும் தெரியாது, நானும் அவருக்கு எதுவும் கொடுக்கல, நான் அவர் கூட ரூம்லேயே இல்லை, நான் பையன் கூட தான் இருந்தேன் அப்படின்னு இவ பாட்டுக்கு என்னென்னமோ பிளத்திட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நானும் மன்னிச்சு விட்டுட்டேன், திரும்ப திரும்ப இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கா, அந்த மனுஷனை கொல்லவே போயிட்டியா, அவர் ஒன்று உண்மையாக லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ தான் அங்கே வேலைக்காரங்க 2 பேர் ஓடி வந்துட்டு அங்கே வந்து பாஸ் மயக்க போட்டு விழுந்து கிடக்கிறாரு, அவருக்கு வாயிலேருந்து நிறையா வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோவும் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சர்வெண்ட்டை கூப்பிட்டு, இங்கே மீனா எங்கேயும் போகாமல் அவ கூடவே இருந்து பார்த்துக்கோங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு ஓடுறான். இங்கேருந்து போன உடனே அந்த மீனாவும் அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட்டை தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துக்கிட்டு அவளும் திருட்டுத்தனமாக எஸ்கேப் ஆகிடுறான். ஹீரோ இந்த பக்கமாக ரூமுக்கு ஓடி வரானா. அங்கே வந்து பார்த்தா ஹீரோயினோட அப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் வாயெல்லாம் நுர தப்பி கிடந்துட்டு இருக்காரு. ஸோ உடனே ஹீரோவும் பதற்றத்தோட அப்படியே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறான். இப்போ கார் எடுத்து தப்பிச்சு வந்துட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் கரெக்டாக ரெசார்ட்டுக்கு வராளா. இவ தான் கொலகாரி, பேட்டை கொண்டவன் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இப்போ வந்து ஹீரோயின் இவளோட காரை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஸோ இங்கே வந்து ஹீரோயின் இவளுக்கு கால் பண்ணிட்டு, நீ தான் பேட்டை கொலை பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னோடனே, நானும் எதுவும் பண்ணல, எனக்கு தெரியாது, நான் பேட்டையை ஒன்றும் பண்ணல, உங்கள் அப்பாவையும் ஒன்றும் பண்ணலன்னு கத்துறா. எங்கள் அப்பாவையா அப்படின்னு ஹீரோயின் அந்த பக்கம் முழிச்சுக்கிட்டே, சரி அவள் ஏதோ வளர்றா பல்ல அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா பேட்டை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கா. பேட்டெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல, மரியாதை ஃபோனை எதுக்காக நீ என்னை ஃபாலோ பண்ணுற, உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோயினும் விடாமல் துரத்தி வந்துட்டே இருக்கவும் அந்த இடத்துல மீனாவும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ஓடிட்டு இருக்காளா. ஹீரோயின் அவளை துரத்தி பிடிச்சிடுறா. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்துட்டு, நீ எதுக்காக இப்போ பேட்டை கொண்டுட்டு உன் மேலே பழி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீ வந்து எல்லாரும் ஏமாற்றி நடிச்சிட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நீ இப்போ ஜெயிலுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. மீனாவும் எந்த ப்ரூஃபும் இல்லை, நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன், எந்த ஒரு வண்டியிலையும் டேஷ் கேமில் வந்து அது ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். டேஷ் கேமெல்லாம் இல்லை, எனக்கு வந்து செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு, நிறைய ஷாப்போடைய சிசிடிவி மூலமாக எனக்கு தெரிய வந்துருச்சு, அந்த காரை ஓட்டினது நீதான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ப்ரூஃபை வந்து போலீஸ்கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருந்துட்டுருக்கேன் அப்படின்லாம் சொல்ல. இப்போ அந்த மீனாவும் ஹீரோயினை வந்து எமோஷனலாக அட்டாக் பண்ணுறான். பேட்டை வந்துட்டு என்ன உனக்கு தான் சொந்தமானவனு பெரிய நடப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இப்போ மனசில் இருக்கக்கூடிய அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் இப்போ ஹீரோயின் கிட்ட கொட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதே என்னன்னா, பேட்டும் இந்த மீனாவும் சின்ன வயசில், அதாவது ஸ்கூல் படிக்கும் போது லவர்ஸாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. திரும்ப இவங்க 2 பேரும் மீட் பண்ணது எப்போனா, ஹீரோ வந்து இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் போக போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணியிருப்பான்ல. ஸோ அன்னைக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தது. ஹீரோயின் வந்து பேட் கிட்ட இந்த லவ்வெல்லாம் கன்ஃபஸ் பண்ணி ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பாள்ல அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு வந்து 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போயிருக்கும் போது இவங்க 2 பேரும் சந்திப்பாங்க இல்லையா, அந்த மொமெண்ட்டை தான் இவங்க வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருந்த காதல் எல்லாம் திரும்ப வந்து வேலை செய்ய ஆரம்பித்து 2 பேரும் திரும்ப ஃபீலிங்ஸ் வந்து 2 பேரும் திரும்ப க்ளோஸ் ஆகி ஒன்றா ஸ்லீப் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது மூலமாக இவ கன்சீவும் ஆயிருப்பா. இவ வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்க விஷயத்தை அவங்ககிட்ட சொல்ல வரும்போது தான் அங்கே கரெக்டாக பேட்டு வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிற வெட்டிங் இன்விடேஷன் இவ கையில் கிடைக்கும். ஸோ பேட் கிட்ட போயிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது அவன் வந்து நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தான் ஹீரோ இருக்கான்ல ஒரு இழிச்சவாயி, அவன் கூட இருக்கும்போதே தானே என் கூட நீ ஸ்லீப் பண்ண, பேசாமல் அவன்கிட்ட போயிட்டு அவனோட புள்ள தான் அப்படின்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி அவன் வந்து தட்டி கழிச்சிட்டு போயிடுவான். இப்போ அதனால தான் இவனை கன்வின்ஸ் பண்ணணுன்ட்டு அன்னைக்கு கரெக்டாக இவன் வந்து இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருப்பாளாற்றுக்கு. அப்போ தான் ஆக்சிடென்டெல்லாம் இவனோட காரில் அவன் மோதிருப்பான். அவனும் அந்த இடத்துல இறந்துருப்பான். அவன் வந்து வண்டியில் வந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இருந்துக்கும் போது அவன் கொஞ்சம் அரைகுறையாக உயிரோடு தான் இருந்திருப்பான். இவ தான் வந்து அங்கே வந்து எட்டி பாப்பா. அது பேட் வந்துட்டு துடிச்சிட்டு இருக்கிறத கண்ணாலவே பார்த்து அவன் சாகிற வரைக்கும் அந்த பயத்திலேயே நின்று உறைஞ்சு போயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, குழந்தை வேற வரப்போது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, ஏது பண்ணுவேன்னு தெரியலன்னு புலம்ப ஹீரோ வந்து இவளுக்காக பழி எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். ஸோ இந்த கதையெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லி முடிக்க ஹீரோயினும், இல்லை நீ போய் சொல்கிற, பேட் எனக்கு துரோகம் பண்ணலன்னு உடனே, முட்டாளாடி நீ, உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தியை பார்த்ததே கிடையாது, இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறமும் உன் கூடவே இருக்கிறவன் நைட்டு எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு கூட தெரியாமல் இப்படி வந்து ஏமாந்து போயிட்டு இப்போ நான் கூட சொல்லலைன்னா கடைசி வரைக்கும் வந்து அவன் உன்னை லவ் பண்ணலங்கிற விஷயம் உனக்கு தெரியாமலே போயிருக்கும் போல அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்கா. ஹீரோயினும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு, இல்லை நீ போய் சொல்கிறேன்னு அழுதுட்டு இருக்கா. இங்கே வந்து ஹீரோயினோட அப்பாவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் கிட்ட கான் கொண்டு வந்து அந்த மெடிசனை காட்டுறான். இது என்ன மெடிசன், இதை தான் இவர் எடுத்துகிட்டு இருந்தாருன்னு காட்டும் போது, இது வந்து ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வந்து பிரெயினில் ஹேமரேஜோ வரக்கூடிய ஒரு மெடிசன் தான், அதனால தான் இவருக்கு இப்போ பேரலைசிஸ் ஆகிருக்கு போல். இந்த மெடிசன் இவர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கண்டிஷனால் எடுத்துருக்கவே கூடாது, ஆனால் இதை ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டதுனால தான் இப்போ அவர் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கார், எங்களால் முடிஞ்சது எல்லாத்தையும் பஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவரோட தங்கச்சியும் மீனா இதை மாற்றி கொடுத்ததுனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்க. அப்போ ஹீரோவும் அவள் வந்து தெரியாமலாம் மாற்றி கொடுக்கல, அவள் வேணும்னே தான் இதை பண்ணியிருக்கா, உங்கள் அப்பாவை கொல்ல பார்த்துருக்கா அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிடுறான். ஹீரோயினும் இப்போ அங்கே விஷயம் தெரிஞ்சு மீனாவை தான் இப்போ துரத்திட்டு போயிருக்கா அப்படிங்கிறது தெரிய வர கன் உடனே ஹீரோ கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பா காரை தான் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா அதில் ட்ராக்கர் இருக்குது, அது மூலமாக ட்ரேஸ் பண்ணி அவங்க லொக்கேஷனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயினும்
பேட் வந்துட்டு உன்னை உண்மையாக லவ் பண்ணும்போது அவனுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, அதே மாதிரியே ஹீரோ வந்து உன்னை உண்மையாக நேசிச்சு உனக்காக தண்டனை ஏற்றுக்கிட்டப்ப அவனுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க, நீ எல்லாம் மனுஷியான்னு சொல்லி கத்திட்டு இருக்க. பேட்டு சரியான சுயநலவாதி, பேட்டு மட்டும் இல்லை உங்கள் அப்பா, அதுக்கப்புறம் வந்து அந்த பாலுன்னு எல்லாருமே சரியான செல்ஃபிஷ்ஷு. ஸோ அவங்க எல்லாரும் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, என்ன ஃப்யூச்சரே இல்லாமல் ஆக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கான தண்டனையை நான் கொடுத்துருக்கேன். உன்னை எவனுமே லவ் பண்ணலை, எல்லாருக்குமே நீ லைஃப்பில் கடைசி தான், அதை நீ தெரிஞ்சுக்கோ. உன்னையும் லவ் பண்ணல, என்னையும் லவ் பண்ணல, உங்ககிட்ட இருக்க பணத்தை மட்டும் தான் லவ் பண்ணா, அதனால தான் உன்னை சூஸ் பண்ணா. அந்த பாலும் அதே மாதிரி தான் உங்கள் அப்பாவை பழி வாங்குறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான். உங்கள் அப்பா என்னோட பாடிக்காக அவர் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ உங்கள் அப்பாவுமே பேரலைஸ் வந்து தான் கிடந்துட்டுருக்காரு. உங்கள் அப்பாவும் என்ன தான் சூஸ் பண்ணாரு, ஒன்றை லவ் பண்ணலை, அதனால தான் என்ன சூஸ் பண்ணாரு அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே வந்து எமோஷனலாக இவ அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினும் நீ எப்படி எங்கள் அப்பாவை வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கம்பு பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவளும் பழின்னு அறிஞ்சிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், பேட் வந்து ஒழுங்காக என் கூட இருந்துட்டு இருந்தான், நீ தான் அவனை கெடுத்த, நீ தான் அவனை மயக்குன, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோலாம் எனக்கு தெரியாது, ஆனால் பேட் என்னை விட்டு விரிஞ்சு போகிறதுக்கு காரணம் நீ தான், பேட் வந்து திரும்பி என்கிட்டே வந்திருந்தான் அப்படின்னாக்கா நான் அவன் என்னோட குழந்தைன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருப்போம். இப்போ நானும் அவங்க பேட்டோட குழந்தைய கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். என்ன இந்த அளவுக்கு சுயநலமாக்கி இவ்வளோ தூரம் வந்து வர வச்சதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்ததுனால தானே எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, ஒன்னையும் இல்லாமல் பண்றப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு ஹீரோயினை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுடுறா. ஹீரோயின் அந்த இடத்துல கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும் போது இவன் ஹீரோயினை கையை வந்து அவளோட ஹீலை வச்சு மிதிச்சு பெயினை உண்டாக்கி தள்ளி விடணும்னு பார்த்துட்டு இருக்கா. கன் சொன்னது ட்ராக்கர் மூலமாக இங்கே ஹீரோ வந்து கரெக்டாக லொக்கேஷனுக்கு வந்துடுறான். ஹீரோயின் வேறு அலறிட்டு இருக்க சவுண்டு கேட்டு அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துடுறான். ஸோ இங்கே அந்த மீனா வந்து அவள் கையை மிதிச்சிட்டு இருக்கும் போது தான் அங்கே வரக்கூடிய ஹீரோவும் மீனாவை பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுடுறான். அவள் போயிட்டு தலை அடித்து கீழே விழுந்துட்டு அழுதுட்டு இருக்கா பெயினில். அந்த சமயத்தில் ஹீரோவும் ஹீரோயினை கீழே இருந்து மேலே தூக்கி காப்பாற்றிடுறான். ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு இருக்கவும் அவளை ஹக் பண்ணி அவளுக்கு எதுவும் ஆகலைன்னு இவன் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு ஓகே தான், நான் ஓகே தான் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டாக மீனா வந்து ஹீரோயினை கட்டையால் தலையில் அடிச்சிடுறா. ஹீரோயின் அதனால் மயக்கம் போட்டு விழுந்துட இந்த பக்கம் ஹீரோவும் மீனாவை பயங்கரமாக கத்துறான். என்னடி பண்ணிட்டு இருக்க நீனு, தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க மீனா, நீ வந்து ஆரம்பத்தில் ஒரு தப்பு பண்ணப்பவே நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டு உனக்காக ஜெயிலுக்கு போயிருந்தேன் பார்த்தியா, அதுலேருந்து நீ எல்லாமே தப்பான டெசிஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. உன்னோட நல்லதுக்காக தான் நான் ஒரு பொய் சொல்ல போனேன், ஆனால் அந்த பொய் வந்து உன்னை இவ்வளோ கேவலமான ஒரு பிறவியாக மாற்றிருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. நீ இந்த மாதிரி வந்து கேவலமாக இருந்திருக்க கூடாதுன்னு சொல்ல அவ உடனே சைக்கோ மாதிரி நடந்துக்கிறா, சிரிக்கிறா, நான் ஒன்றுமே பண்ணலைங்கிறா, எல்லாரும் வந்துட்டு என்னை யூஸ் பண்ணாங்க, அதனால ரிவெஞ்சுக்காக தான் ஒருத்தரை கொண்டுட்டு இருக்கேன், மற்றபடி என் மேலே தப்பு கிடையாது, அவங்களாம் தான் தப்புன்னு சொல்லி இவ வந்து விக்டிம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் இங்கே பாரு நீ ரொம்ப விக்டிம் மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காத, நீங்கள் என்ன பிளான் பண்ணுற ஏது பண்ணுறேன்னு இப்போ கொஞ்ச நாளாக நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன். பழைய நான் லவ் பண்ணவ நீ கிடையாது, அவள் எப்பயோ போயிட்டா, நீ ரொம்ப ஈவலானவ, இங்கே வந்து உன்னை யார் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி அவங்க எல்லாரையும் விட நீ கேவலமானவளாக நடந்துட்டு இருக்க, நீ ரொம்ப தப்பு பண்ணுற, இதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சி தான் ஆகணும். நீ இப்போ பண்ண கொலைக்கெல்லாம் ஹீரோயினோட அப்பாவை வந்து இந்த மாதிரி பேரலைஸ் ஆக வச்சதுக்குன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டனை அனுபவிக்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இவ உடனே பயந்துக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. என்னை விட்டுடு, என்னை மன்னிச்சு விட்டு, நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன், உனக்கு தெரியும்ல நம்மளோட குழந்தையோட நிலைமை அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தியா, குழந்தை வந்து அம்மா இல்லாமல் கஷ்டப்படணுமா, நீ பெற்ற குழந்தையாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இவனுக்கு இன்னும் விஷயம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இவன் இந்த பக்கமாக வந்து குழந்தைய வச்சு இவனை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட கெஞ்சி அழுதுகிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டுலாம் இருக்க. ஹீரோவும் சரி குழந்தைக்காக நான் உன்னை விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவளும் அதை நம்பிடுறா. சரின்ட்டு இவளை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கானா, அங்கே பார்த்தா கன்னுக்கிட்ட இவன் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் ஆச்சுக்கு வரதுக்கு முன்னாடியே. ஸோ போலீஸோட ஹீரோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் போலீஸ்கிட்ட இவ தான் நான் சொன்னவ கூட்டிகிட்டு போங்க, ஹீரோயின் அங்கே இன்னும் மயக்கத்தில் இருக்கான்னு சொல்ல கன் வந்து பதறிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துடுறான். அப்போ மீனாவும் எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு ஹீரோவை திரும்பி அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணலை, ஏற்கனவே நீ பண்ண தப்புக்கு ஒரு பொய் சொல்லி நான் பழி எடுத்துகிட்டு ஜெயிலுக்கு போனதுனால தான் இன்றைக்கி இத்தனை பேரோட லைஃப்பும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ திரும்ப நான் எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன், நீ பண்ண கொலைக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், அதுக்காக இப்போ தான் நான் வந்து கரெக்டான மைண்ட்லேருந்து கரெக்டான உண்மையை மட்டும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட இவளை ஒப்படைச்சிடுறான். அப்புறம் ஹீரோ சொன்னது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறா, ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறமா அவளோட குழந்தைகிட்ட மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஒரு ஊருக்கு போகிற மாதிரியும் அந்த குழந்தை வந்து நல்லா படிக்கணும், ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமைச்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் சொல்லி போய் எல்லாம் சொல்லி குழந்தைய ஏமாற்றிட்டு அவள் அந்த இடத்துலேருந்து கிளம்புறா. அந்த குழந்தையும் நீங்கள் வர வரைக்கும் நான் நல்லா சேஃபாக இருப்பேம்மா, ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்கம்மா, நான் உங்களை மிஸ் பண்ணுவேன், உங்களை ரொம்ப லவ் பண்ணுவேன் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கா. அவள் எமோஷனல் ஆகிடுறா. என்னோட அப்பாவுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிடுது. ஸோ டாக்டரும் கரெக்டான டயத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால அவரோட உயிருக்கும் அப்புறம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை. அவரோட பிரெயின் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்துச்சு, கூடிய சீக்கிரத்தில் அவர் ரிகவர் ஆகிடுவார், அவருக்கு ஃபுல் ரெஸ்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் தான் இங்கே இருக்கக்கூடிய கன்னுக்கும் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ
அவங்களும் அதுக்கப்புறமா ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசும்போது ஹீரோயினோட அப்பாவும் தனக்கு எல்லாமே அவங்களோட 2 பசங்க தானும் ஹீரோயினும் அவளோட தங்கச்சியும் நல்லபடியாக வந்து வரணும், கம்பெனியில் அவருக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அவங்க 2 பேரும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் தன்னோட காலத்துக்கு அப்புறங்கிறதுக்காக தான் அவரை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் கடுமையாகவும் நடந்துக்கிட்டதாலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் போயிட்ட மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் திரும்ப வந்து அவங்க அந்த ரெசார்ட் ஏரியாக்கே வராங்க. ஸோ அங்கே அவங்க வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் வந்து இப்போ பிரசிடென்ட் ஆகிட்டா, வேலையெல்லாம் எப்படி போகுது, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கான்னு ஹீரோ விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவ்வளோ பரவாயில்ல, மேனேஜபிளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு திரும்ப அப்ராடில் வந்து படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கணும். அது வந்து நீ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்க வேண்டியது, ஒரே ஒரு பொய்யால் இவ்வளோ தூரம் தட்டு மாதிரி திரும்ப அது உங்ககிட்டே வந்து சேர்ந்துருக்கு, இனிமேல் நீ நல்லா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீ என்னை பற்றிலாம் கவலைப்படாத, கன்னியன் கூட இருக்கான் இல்லையா, ஸோ அப்பா வந்து ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் கன்னும் நானும் சேர்ந்து கம்பெனியை நல்லா பார்த்துப்போம், நீயும் சீக்கிரம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோனோட அப்பா அந்த பக்கம் சந்தோஷமாக இங்கே கிளம்பி போகிறத ஹீரோயின் பார்க்குறாளா, என்னது இவர் இங்கே தனியாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ சரிவா கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சத்தம் படாமல் வராங்க. அங்கே வந்து பார்த்தா ஹீரோயினோட அப்பா ரொம்ப எக்ஸைட்டடாக மண்ணில் ஏதோ தேடிட்டு இருக்காரு. ஹீரோயினும் என்ன தேடுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து ஒரு ஆமையை பார்த்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய ஆமை முட்டைலாம் இருந்துச்சு, ஸோ அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கேன், அது எப்படி எழுந்த உடனே கரெக்டாக வந்து தண்ணிக்குள்ளே கடந்து போகுதுங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி தான் வந்து திரும்ப அந்த இடத்த வந்து தேடி வந்திருக்கேன்லாம் சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் கேட்டு ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகிடுறா. அவங்க அப்பா அவர் சந்தோஷமாக பேசுகிறத கேட்டு அவள் ஹீரோ கிட்ட சொல்கிறா, எப்பவும் பணத்துக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருந்த மனுஷன் இப்போ தான் வாழ்க்கையில் தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டுறதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பண்ணுறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பாவும் இந்த பக்கம் தானே இருந்துச்சு முட்டை, என்ன காணும் அப்படின்னு தேடிட்டே இருக்கும் போது கரெக்டாக ஹீரோயின் அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணுறா. அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக செக் பண்ணுற அந்த சமயத்தில் தான் ஆமை குஞ்சுகள்லாம் ஒன்று வந்துட்டு அந்த மண்ணுக்கடியிலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கு. ஹீரோயினோட அப்பா அதெல்லாம் பார்த்து ரசிக்க ஹீரோயினும் அவரை ரசிச்சுட்டு இருக்கான். தங்கச்சியும் கன்னும் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா அவளும் அங்கே கொஞ்சம் கூட வந்து ப்ளஷ் பண்ணாமல் ஷை ஆகாமல் கன் கிட்ட தன்னோட காதலை கன்ஃபஸ் பண்ணிடுறா. கன்னு ஷாக் ஆகி ஷை ஆகிட்டு இருக்க அவளும் வந்துட்டு எனக்கு ஒன்றை விட்டால் வேறு பெஸ்ட்டு மேன்லாம் கிடைக்கவே மாட்டான், நீ என்னைக்கு வந்து என் மேலே ஃபீலிங்ஸ் வருதுன்னு சொல்கிறியோ அன்றைக்கு வரைக்கும் நான் உனக்காக காத்துட்ருப்பேன், எந்த ப்ரெஷரும் இல்லை, பொறுமையாக சொல்லு அப்படின்லாம் சொல்லிட்டு அவனை அந்த பக்கமாக கொஞ்சிட்டு இருக்க ஹீரோயினோட ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்துக்கிட்டு இவ இந்த அளவுக்கு ஃப்ளோட் பண்ணுறாலே கொஞ்ச நாளில் வந்து கன்னே பயந்து பதறி ஓடி வந்து லவ் ஒத்துப்பான் போல அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாயிட்டு இவங்களுக்காக இவங்க ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க வந்து கடந்து வந்த பாதையெல்லாம் பற்றி பேசிட்டு லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ என் கூட இருந்தா நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தரோ லைஃப்பில் நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸை இன்டெரக்டாக தான் கன்ஃபஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து அவங்க 2 பேரும் கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் நடுவில் பூந்து கொஞ்சம் டீஸ் பண்ண 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு வரும்போது ஹீரோ அவளை சீக்கில் கிஸ் பண்ணுறதுக்காக வரான். அந்த சமயத்தில் ஹீரோயின் முந்திக்கிட்டு ஹீரோவை தள்ளிவிட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு இவ கிஸ் பண்ணிடுறா. ஸோ இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் டீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவும் நான் இப்போ உனக்கு கிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஹீரோயினும் அதை ரெசிப்ரோகேட் பண்ணுறா. இப்படி இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுது. இதோட இந்த ட்ராமா சூப்பராக முடியுது. வேறு ஏதாவது ட்ராமா நம்ம சேனலில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.